ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும் கேட்டிங்களா? என்ன போட்டு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் கலியாம ஆக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு எல்லாரையும் மக்கா மக்கான்னு கூப்பிடுக? மக்கான்னு சொல்லி எங்க எல்லாரையும் மக்கு மக்குன்னு ஏசுகியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட் செக்ஷன்ல என்ன போட்டு கலியாம ஆக்கிட்டு இருக்கீங்க. மக்கா அப்படிங்கிறது மக்கு அப்படின்னு ஏசுறது கிடையாது பார்த்துக்கோங்க. மக்கா அப்படின்னா எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, யாரனாலும் அன்பா கூப்பிடுறதுக்காக தான் மக்கா அப்படிங்கிற வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணுவோம். டே இன் மை லைஃப்ல இன்னைக்கு என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து நகர் மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு எப்பவுமே நான் ராமன்புதூர் மீன் கடைக்கு தான் போவேன் பாத்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 11:30க்கு மேல என் ஃப்ரெண்டு கூட எனக்கு வெளியே போக வேண்டியது இருந்து, எங்க வீட்டுக்கிட்ட மீன் கொண்டு வரக்கூடிய அண்ணனும் என்னை மீனும் கொண்டு வரலையா. எங்க அம்மா வேற மீன் இல்லைன்னா உங்க யாருக்கும் சோறே இறங்காது, மரியாதைக்கு வண்டியை எடு கிறிஸ்து நகருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிறிஸ்து நகர் அப்படின்னா 10:30க்கு இங்க மீன் எல்லாம் வந்துடும், சரி இங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். கூறு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த மீன் எல்லாமே 50 ரூபா தான் பாத்துக்கோங்க. எங்க ஊர்ல, உங்க ஊர்ல இந்த மீன் எல்லாம் 50 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்க என்னெல்லாம் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, கோவாஞ்சி வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறமா கண்ணங்குளிச்சாலை, அதுக்கப்புறம் சாலை வாங்கியிருந்தோம். எங்களுக்கு மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல யாருக்காவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சேத்தே வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்க உள்ள மீனும் பாத்தீங்கன்னா பயங்கர ருசியா இருக்கும், உடனே உள்ள மீன், அதனால நல்லா தான் இருக்கும் பாத்துக்கோங்க. மீன் எல்லாம் வாங்கிட்டு எங்க அம்மாவை கொண்டு வீட்டுல டிராப் பண்ணேன் பாத்துக்கோங்க. டிராப் பண்ணிட்டு நான் வண்டி எடுத்துட்டு ஜெட்டு வேகத்துல கிளம்பியாச்சு என் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்கு. ஒண்ணு இல்ல பாத்துக்கோங்க, இப்ப ஆடி மாசம் பாத்தீங்களா, அதனால ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்ல விலை குறைச்சி போட்டிருப்பாங்க நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல. சரி அங்கே தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டுமா கிளம்பினது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சீம நெல்லிக்காய் நிறைய காய்ச்சி கிடந்து மரத்தில் கண்டதுமே எனக்கு இங்கே நாக்கெல்லாம் ஊறியாச்சு. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமாக பறைக்க ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் எட்டவே இல்லை பார்த்துக்கோங்க. கடைசி வரைக்கும் ஒரு காய் கூட நாங்கள் பறைக்கலை. நாங்கள் படாத பாடுபடுறதை கண்டுட்டு பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு நின்று அண்ணன்மாருவா கம்பும் தடியையும் கொண்டுட்டு வந்தாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பறைச்சி தரலான்னு சொல்லிட்டு. ஆனால் யாருக்குமே பறைக்க முடியல, எல்லாரும் தட்டுனாலும் அவ்வளவும் கீழே ஓடிட்டு இருந்தா அதுல தான் போய் விழுந்து பார்த்துக்கோங்க. அதனால பறைக்கவே முடியல கடைசி வரைக்கும். கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எங்களுக்கு கைக்கும் எட்டல வாய்க்கும் எட்டல. கடைசியில பேசாம கடைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். எப்பவுமே நானும் என் ஃப்ரெண்டு ஒரு கடையில வந்து சாரி எல்லாம் வாங்குவோம் பாத்துக்கோங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து கொஞ்ச நேரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டிட்டு இருந்தாங்க. அதுல என் ஃப்ரெண்டு கொண்டு பிடிச்சி அவங்க எடுத்தாங்க. அங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா வெயிலோட அலைஞ்சு தாகம் வந்ததுதான் மிச்சம் பாத்துக்கோங்க. சரி கொஞ்ச நேரம் கரும்பு ஜூஸாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி கரும்பு ஜூஸ் கடையில வாங்கலாம்னு இன்னும் பாத்துக்கோங்க. எனக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கரும்பு ஜூஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிச்சாது, ஏன்னா நான் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சதே கிடையாது, அதனால எனக்கு பிடிக்கவும் செய்யாது. இப்போ பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் எனக்கு நல்ல பிடிக்கும், எங்க போனாலும் நான் கரும்பு ஜூஸ் குடிக்காம வரமாட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரட் ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஷைனி அக்கா தான் பாத்துக்கோங்க. நானும் ஷைனி அக்காவும் ராமன்புதூர் மீன் கடைக்கு மீன் வாங்க போகும்போதெல்லாம் ஷைனி அக்கா வாங்குவாங்க. அப்படியே எனக்கு குடிச்சு குடிச்சு பழகி போச்சு. நான் பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சேர்த்து பார்சல் வாங்கிட்டு நான் வீட்டுக்கே வந்துட்டேன் பாத்துக்கோங்க. ஆனா என் ஃப்ரெண்டு பாத்தீங்களா என்னை விட்டுட்டு எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை இதை பார்க்கும்போது ஆசையாக இருந்து என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் பார்த்தீங்களா, கன்னியாகுமரியில் வந்து தெல்லாந்தி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது போல இருக்குது, எனக்கு தெரியாது, நான் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப இப்போ வந்து ரீல்ஸில் நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இந்த பிளேஸு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ரம்யாவுக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பி அவளை வெறியேற்றுவோன்னு சொல்லிட்டு தான் இப்படி வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெப்ராளமாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ வரும் பாருங்க கரெக்டாக இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க அந்த பிளேஸ். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து எல்லாருமே கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரின்னு இல்லை, வேற ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. 1000 தான் இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு கொஞ்சம் வெப்ராளமாக தான் இருக்கு, இருந்தாலும் வீடியோஸ்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த இடம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேர்லையும் கேட்டிருக்காங்க, கமெண்ட் செக்ஷன்ல நீங்களுமே கேட்டிருக்கீங்க என்னோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு இடம் எது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இடம் எது அப்படின்னா எனக்கு கன்னியாகுமரி தான் பார்த்துக்கோங்க. என்ன கன்னியாகுமரியில் இருந்துகிட்டே கன்னியாகுமரியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம் பார்த்துக்கோங்க, நான் கன்னியாகுமரியில் இருக்கேன்னு தான் பேர், ஆனால் கன்னியாகுமரியில் எங்கேயுமே நான் அதிகமாக சுற்றி பார்த்ததே கிடையாது. இவ்வளோ வந்து ஹிடன் பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது கன்னியாகுமரியில். இந்த பிளேசஸ் எல்லாமே எனக்கு வந்து கண்டிப்பாக வாழ்நாளில் ஒருக்கையாவது எல்லா இடமும் சுற்றி பார்த்துறணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஊரே வந்து எங்கள் ஊரை தான் நல்லா சுற்றி பார்க்கணும். இருக்கிற இந்த ஹிடன் ஜெம்ஸ், அதாவது ஹிடன் பிளேசஸ் எல்லாமே வந்து சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆசை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற இடத்த ஷேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க, இந்த இடமா உனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே நல்ல வந்து ஃபெமிலியரான ஒரு பிளேஸ் பார்த்துக்கோங்க. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சென்னை பக்கமே போனதே கிடையாது. ரீல்ஸில் ஆனால் நான் சென்னை வந்து பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க, ஃபோன்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அதாவது அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே பார்த்துருக்கேன் நிறையவே. அதெல்லாம் பார்த்து தான் எனக்கு சென்னையை வந்து ஒரு நாளாவது போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி தான் மதுரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை பார்த்துக்கோங்க.
சொல்லுவாங்க. ஆனா மதுரைய நான் பார்த்தாச்சு.